அதை சுட சுட சாப்பிட்டா தீராத மூட்டு வலியும் குணமாகும். நான்வெஜ் விரும்பிகளுக்கு ரொம்ப ஒரு பிடிச்ச விஷயம் இந்த ஆட்டுக்கால் சூப்புங்க. ஸோ இது பிடிக்காதவங்க யாரும் இருக்க முடியாது. ஆட்டுக்கால் சூப் சாப்பிட்டா உங்களுக்கு மூட்டு வலி குணமாகுமா? சயின்டிஃபிக் உண்மை என்ன பார்த்துருவாங்க. நார்மலாக கறி சாப்பிட்றதுக்கும் ஆட்டுக்கால் அந்த சூப் அந்த மாதிரி குடிக்கிறதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்துருவோம். நார்மலாக நம்ம கறி சாப்பிட்றது மெயினாக அதில் இருக்கக்கூடிய புரோட்டீன் கண்டென்ட்டுக்காக. ஆனால் இந்த ஆட்டுக்கால் சூப்பில் முக்கியமான விஷயம் இருக்குங்க. என்னென்னா நம்ம அந்த ஆட்டுக்கால் அதை சுற்றி இருக்கிற ஜவ்வு அதை வந்து நம்ம கொதிக்க வைக்கும்போது அதுலேருந்து கொலாஜன், அதாவது மெயினாக நம்ம திசுக்குள்ள இருக்கக்கூடிய முக்கியமான புரோட்டீன், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஜெலாட்டின் அண்ட் கிளைகோசமினோ கிளைகான்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், கான்ட்ரைட்டின், அந்த மாதிரி இதெல்லாம் வந்து நம்ம ஜவ்வோட ஒரு ஸ்ட்ரென்த்துக்காக நம்ம உடம்புல இருக்கிறது. இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து இதோட சேர்ந்து உங்களுக்கு சில வகையான அமினோ ஆசிட்ஸ், கிளைசின் அப்படின்லாம் சொல்லுவோம். இதெல்லாம் அந்த ஆட்டுக்காலை கொதிக்க வைக்கும்போது அந்த சூப் அந்த தண்ணிக்குள்ள உங்களுக்கு ரிலீஸ் ஆகும். அதை தான் நம்ம மெயினாக வந்து குடிக்கிறோம். சரி, இதோட பயன்கள் ஏதாவது இருக்கா அப்படின்னா மெயினாக